ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா பின்னாடி வந்து தட்டெல்லாம் தெரியுதுன்னு பார்த்துறாங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். ஏன்னா நான் கிச்சன்லேருந்தே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மீன் எடுத்தோம். நான் வைக்கிற மீன் குழம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்க்க வேணாமா அப்படி அதனால் வந்து சரி நம்ம ஒரு அதை லாகுன்னு வச்சுக்கலாம், இல்லை சமையல் வீடியோன்னு வச்சுக்கலாம், எப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி அதை வீடியோ போடுவோம்னு நினச்சிட்டு எல்லாமே ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியும் கேமரா ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணுறது, சிம்பிளாக தான் நான் பண்ணுவோம். எதுவும் தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளாக அம்மா இப்படி பண்ணுவாங்க. ஸோ அதவே நானும் பழகிட்டேன். அதனால் ஆனால் ஒரு தடவை தேங்காய் அரைச்சி ஊற்றி நான் வச்சேன். அது என்னமோ எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி ஒரு நாள் வச்சு அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காரம் எல்லாமே கரெக்டாக போடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் மழுமலுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா மீன் குழம்பு எடுத்தால் அந்த மீன் வாடை அடிக்கும்ல. அப்போ நம்ம சேர்க்குற அந்த ரெமெடியும் கொஞ்சம் அந்த கவல் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ஏற்றி கொடுக்கும். ஓகேவா? அப்போ வந்து சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணுறது, நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக சமைப்பீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கீழே வந்து இப்படி பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அக்கா தங்கச்சி எதுனாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கீழே வந்து மறக்காமல் இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆள்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடுவோம்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? வாங்க. தம்பி தனு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அப்பாட்ட மேலே விட்டுருக்கேன். இந்த சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சண்டை அங்கேனா ஃப்ரீயாக 2 பேர் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, மாடியிலன்னு இருப்பேன். ஓகேவா? அதனால் வந்து அப்பா மேலே கூப்பிட்டு போயிட்டாரு. சரி நம்ம வந்து மீன் குழம்பு வச்சுட்டு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே வாங்க, இன்றைக்கி வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அப்படியே நான் எடுத்துக்கிறேன். சரில, எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அங்கே வந்து மீன் வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மீன் எடுத்தால் நான் சாப்பிடுவேன், அம்மா சாப்பிடுவாங்க, பாப்பா சாப்பிடுவோம். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மீன் சாப்பிட மாட்டேன். அதுவே ஒரு சங்கட்டமான நியூஸ். அதனாலேயே நாங்கள் மேக்ஸிமம் எடுப்போம், ஆனால் பொரிச்சிடுவோம். பொரிச்சா சாப்பிட்றாங்க, குழம்பு வச்சா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னு தெரில. சரி பரவாயில்ல, ஓகே. அதனால் வந்து பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. சும்மா கம்மியாக தான் வாங்கணும். மீன் ரேட்டு எல்லா ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ணுறது? அதனால் வந்து சரி இதான் பாப்பாவுக்கு கொடுக்கணும்ல, அதனால் வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். சரி ஓகே வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பார்த்து என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா மக்களே, என்னோட கேமரா வந்து இப்படி மடக்கி இது பண்ண முடியல. இப்படி இருக்கும்ல, இப்படி வைக்க முடியல, இப்படியே வச்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து யூடியூப்பில் போடும்போது இப்படியே வரும், கோச்சுக்காதீங்க. நம்ம நியூ ஃபோன் வாங்கினோடனே வந்து செம்மையாக வீடியோ போடுறோம். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அடுப்பில் வடச்சட்டி வச்சுட்டேன். அடுப்பை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வடச்சட்டிலேருந்து புகை வருதா, தெரியுதா? அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இங்கே வந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, கடாய் ஹீட் ஆகட்டும், அதை வர நம்ம வெயிட் பண்ணணும். சரியா? தெரியுதுல்ல நல்லா கிளியரா? ஓகே, நம்ம வேறு மொபைல் வாங்கிட்டோம்னா கெத்தாக மெயின்டைன் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன நீங்கள் லைட் இல்லாதனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பரவாயில்ல, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு குறை இருக்குது, நான் வைக்கிறேன். என்ன ஒன்றுன்னா கருவேப்பிலை மிஸ் ஆயிடுச்சு மக்களே. கருவேப்பிலை இல்லை, கடையில் வாங்கிட்டு வர மறந்துட்டாங்க. ஏன்னா அப்பா தான் போவார், தம்பிகளை பார்த்துட்டு இருக்கனால கருவேப்பிலை மிஸ்ஸு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கருவேப்பிலை சேருங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகேவா? என்ன இப்போ பார்த்தீங்கன்னா வடச்சட்டி ஹீட் ஆயிடுச்சு. தண்ணி எதுவும் இருந்து எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா தெரிச்சிடும். சரியா? அதனால் வந்து இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சரியா?
கடலெண்ணெய் தான். உங்கள்கிட்ட வந்து கோல்டு வினர் இருக்கு, சாரி கோல்டு வினர் நல்லெண்ணெய் இருக்கு அப்படின்னா சேர்த்துக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெயிலையும் நாங்கள் பண்ணுவோம். ஒரு சமயம் நான் தேங்காய் எண்ணெயிலையும் மீன் குழம்பு வைப்பேன், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் தான் இருக்கு. தேங்காய் எண்ணெய் மளிகை சாமான் வாங்க தேங்காய் எண்ணெய் வாங்க மறந்துச்சு. ஓகே, எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஏன்னா வடச்சட்டி ஆல்ரெடி ஹீட் ஆகிறதுனால கொஞ்சம் ஹீட் ஆன மாதிரி தான் இருக்கு. இங்கேனே இருக்கு, நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் காமிச்சி. ஓகேவா, எண்ணெய் ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கப்பே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் காமிக்கி. நான் வந்து ஒரு 10 பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. மட்டன் குழம்புக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்துக்கு நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் மீன் குழம்புக்கு மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி இனிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல. பச்சை மிளகா ஒரு 5 எடுத்திருக்கேன். இது வந்து தக்காளி. ஓகேவா, தக்காளி பழம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம புளிப்பை போடுவோம்ல, அதனால் வந்து தக்காளியும் போடுறப்ப ரொம்ப புளிப்பாகி நல்லா இருக்காது. இஞ்சி வந்து இந்த இவ்வளோண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, இதை நம்ம அரைச்சும் சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரைச்சி சேர்க்கலாம். அது வந்து இன்னொரு நாள் வந்து அதை அரைச்சி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அதை தனியாக வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம இப்படியே வதக்கி எல்லாத்தையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். கருவேப்பிலை மட்டும் மிஸ்ஸிங் மக்களே, கருவேப்பிலை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, ஏன்னா ஆவி பறக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நான் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். தெரியும், பார்த்து மெதுவாக. கடுகு பொரியட்டும், பார்த்துருக்கணும். ரொம்ப பொரிஞ்சிச்சுன்னா கசந்துரும். ஸோ நமக்கு தெரியும்ல பொரியுறது. அந்த மாதிரி இதுலேயும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சரியா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரியல. கடுகு பொரிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, வெந்தயம் சேர்த்துக்கலாம், கறியிடக்கூடாது. ஓகேவா, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் எனக்கு அளவு தெரியும். உங்கள்கிட்ட ஸ்பூன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் போடலாம். இல்லைன்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து கையில் எடுத்து தெரியும் அப்படின்னா நீங்கள் போடுங்க. பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஓகேவா, பூண்டு சேர்த்துக்கிறேன், கறியிடக்கூடாது. பார்த்து தெரியும். கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்தாச்சு. நம்ம கருவேப்பிலை இருக்கும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கடுகு எல்லாம் போட்டோன்னே வந்து கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டு போடுங்க. சரியா, இதை லைட்டாக வதங்கட்டும். வதங்கினே நம்ம வெங்காயம் இஞ்சி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக இருக்குது, நல்லா வதங்கட்டும். ரொம்ப கறியிடக்கூடாது மக்களே, சும்மா ஆஃப்ல இருந்தாலே போதும். சரியா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் மட்டும். கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கறியிடாமல் நார்மலாக வர்ற வரை நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். சரி, ரொம்ப கறியிட்டா கசந்துடும், அதனால் நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு சில டைம் வந்து பிள்ளைகளை பார்த்துட்டு கருவை விட்டுருவேன். அதனால் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு மக்களே. பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். நமக்கு சரி, பச்சை மிளகாவும் வதங்கணும், நல்லா இருக்கும். அதனால இப்படி அந்த வாசனை நல்லா இருக்கு. அந்த வதங்குறப்பையும் வாசனை சூப்பராக இருக்கு. ஒரு சமயம் நான் வெங்காயம் போட மாட்டேன் மக்களே. வெங்காயம் போடாமலே வந்து குழம்பு வச்சிருவேன். இஞ்சி பூண்டு தக்காளி பழம் மசால் பொடி போட்டு புளியை கரைச்சி ஊற்றி அது ஒரு குழம்பு. அது அம்மா அப்படிதான் வைப்பாங்க, வெங்காயம் போடாமல் வைப்பாங்க. இது நான் வெங்காயம் போட்டு நான் வைக்கிறது நல்லா இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும்னா. சரியா, கறியிறா மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வதங்கிடுச்சு வெங்காயம் எல்லாமே. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கிறேன்.
இப்போ நான் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தக்காளி வதங்குறோம், வதங்கணுன்றதுக்கு. ஏன்னா உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கணும். இது வரை டிக்கு டிக்கு நாடுது. அந்த கம்பி மாதிரி பிடிக்கிறது இருக்கு, ஆனால் மேலே கட்டி போட்டிருக்கோம் பாத்திரங்களை. அதனால அதை எடுக்க முடியாத கையில் இப்படி லைட்டாக வச்சு பட் நீங்கள் பிடிக்காதீங்க, சுற்றும். சரிங்க, ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டோம். நல்லா அந்த தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி எல்லாமே நல்லா கொஞ்சம் நல்லா மசித்து வெந்துருச்சு. எல்லாரும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, அவ்வளோதான் போதும். இப்போ வந்து நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கணும். ஓகேவா, மசாலா பொடி சேர்க்குறப்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பு, இல்லை அப்படின்னா கறி உருளை. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் வத்த பொடி சேர்த்துக்கிறேன். சரியா, தனி மிளகாய் தூள் இருக்குல்ல, அதை நான் சேர்த்துக்கிறேன். என் ஸ்பூனை மட்டும் பார்த்துக்கங்க, காமெடியாக இருக்கும். இந்த ஸ்பூனில் எனக்கு அளவு தெரியும். இல்லை நீங்கள் பெரிய ஸ்பூன் வச்சுருக்கீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் போடுங்க. ஏன்னா நம்ம புளி ஊற்றி மீன் போடுறப்ப வந்து உரப்பு வந்து மழுமழுன்னு இருக்கும், உரப்பே இருக்காது. அதனால் வந்து இதுலேயே நான் 6 ஸ்பூன் போடுவேன். பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஃபுல்லாக எடுத்து. 1 2 3 4 5. ஏன்னா இந்த மிளகா பொடி வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், ஸோ அதனால தான். சரியா, இப்போ வந்து வத்தல் பொடி, தனி மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள். ஏன்னா நேற்று ஜாமான் வாங்கிட்டு வந்தோம், அதனால் எல்லாத்தையும் போட்டு வைக்கல. ஸோ அதனால் அப்படியே கவர்லேருந்து கட் பண்ணிட்டு எனக்கு அளவு தெரியும் எவ்வளோ அளவுன்னு, அதனால் அப்படியே நான் போட்டுக்கிறேன். சரியா, மிளகாய்த்தூளோட நான் கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா தான் போடுவேன். வதக்கி விட்டுதான். இதில் கொஞ்சம் இந்த மல்லித்தூள் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்க மாதிரி இருக்கும். அதனால நம்ம இதை வதக்குறப்பதே நல்லா நம்ம வதக்கணும். அப்போதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவெல்லாம் எல்லாத்தையும் சேர்ந்து அந்த பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கணும். ஓகேவா, இப்போ வந்து நான் எங்கள் வீட்டுக்கு குழம்புத்தூள் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற தனியாக குழம்புத்தூள் இருக்கும்ல, எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுறது, அது வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்பூனை பார்த்தீங்கன்னா, இது கரண்டியை பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஒரு முக்கா இருக்கும் சேர்த்துக்கிறேன். ஓகே, ஏன்னா இதெல்லாம் போட்டால் கரெக்டாக இருக்கும். உப்பு சாரி காரம் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம அப்பம்ல உங்களுக்கே தெரியும்ல இவ்வளோ காரம் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. மீன் குழம்புக்கெல்லாம் எனக்கெல்லாம் நல்லா காரமாக சாப்பிட்டா தான் இப்போ பிடிக்கும். அப்போ சூப்பராக இருக்கும். மழுமழுன்ட்டு தான் எனக்கு பிடிக்கவே செய்யாதுமா. ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும், நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குடம்புளி, கேரளாவில் இருக்குள்ள அந்த புளியும் நம்ம புளி இந்த இம்யூண்டுதையும் போட்டேன். ஏன்னா நான் அன்னைக்கு குடம்புளி மட்டும் போட்டேன், இல்லை அவ்வளோவா புளிப்புத்தன்மை இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம புளி கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கேன். இதை மட்டும் நான் கரைச்சிக்கிறேன். இதை நம்ம கரைக்க தேவையில்லை. ஓகேவா, இதை மட்டும் சைடில் மட்டும் கரைச்சிட்டு அந்த இது இருக்குள்ள டஸ்ட் அதை எடுத்துடலாம். இருமகாரம் வருது. அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். சரி, லைட்டாக வதக்கி விட்டுருக்காங்க. கறி முதலே கரைச்சி வச்சுருக்கணும், நான் கரைச்சி வச்சிட்டேன். இந்த அசடெல்லாம் எடுத்துடணும். சரியா, நான் ஒரு நிமிஷம் கரைச்சிக்கிறேன். நல்லா இதை கரைச்சிடாதீங்க, இதை அப்படியே முழுசாக நம்ம போட போகிறோம். எனக்கு புளிப்பு பத்தலை அப்படின்றதுக்காகவே நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு இந்த புளியிலேயே ஓகே அப்படின்னா போதும், அவ்வளோதான். இல்லை சாதா புளி போடுவீங்கன்னா இவ்வளோ போடுங்க. குடம்புளினா நான் 4 போட்டிருக்கேன், 4 5 போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதோடய நம்ம ஊற்றிடுவோம். சரியா, இதோடய நம்ம இப்போதான் நம்ம உப்பு சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன், ஏன்னா நமக்கு தண்ணி தேவைப்படும்ல. ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது. வீட்டில் எவ்வளோ ஆள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது இம்யூனியோண்டு ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் மக்கள்.
ஏன்னா மீனில் வேறு கொஞ்சம் தண்ணி இருக்கும். சிக்கனு இந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணுறப்ப அந்த தண்ணியும் வந்து கழுவி வச்சுருப்போம். அந்த தண்ணியும் வந்து நமக்கு வந்து சிக்கனில் மீனில் இருக்கிறப்ப வந்து தண்ணி வரும் அதுலேருந்து. அப்போ ரொம்ப தண்ணியாக போகும். உப்பு போட்டுக்கிறேன் சரியா? ஏன்னா மீன் கழுவி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கோம். அதனால தேவைக்கு தகுந்த நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். ஓகே, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே நம்ம மீனை போட்டு இறக்கிடுவோம். சூப்பராக லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்கு. உப்பு இப்போ கரெக்டாக இருக்குது. ஏன்னா கிண்டி விடல போதும். ஏன்னா இந்த அளவு தான் எங்களுக்கு போதும். ஏன்னா விசில் சாப்பிட மாட்டாங்கன்றப்ப நாங்கள்லாம் மறுநாள் கூட வச்சு சாப்பிடுவோம் மக்களே மீன் குழம்பு. இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் சரியா? கொதிக்கட்டும். நாங்கள் இப்போ இது பண்ணுறத விட இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நிறையா இருக்கும். சாரி, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இப்பயும் சாப்பிட போகிறோம். மிஞ்சி இருந்துச்சு அப்படின்னா வந்து நாளைக்கு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். ஆனால் உண்மையிலே மீன் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். சரி, நான் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடுறேன். ஓகேவா? இவ்வளவே தண்ணி இருந்தாலே கரெக்டா இருக்கும். ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னு வைங்க, ரசம் மாதிரி ஆயிப்போம். தண்ணி வேற தண்ணி. வேற மாதிரி ஏதாவது மீன் குழம்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு நீங்க வந்து கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரியா? என்ன சொல்ல? சரி, ஓகே, இதெல்லாம் வேற வீடியோல நம்ம போடுவோம். இன்னைக்கு நம்ம வந்து மீன் குழம்பு வீடியோ போட்டோம். ஸோ அதை மட்டும் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து தட்டை வச்சு நான் மூடி வச்சிடுறேன். கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே மீன் போடுறப்ப வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, அது வரை வெயிட் பண்ணுறேன். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் சேர்த்துடலாம். ஓகேவா? பார்த்துடுங்க, ஆவி அடிச்சிடும். அயில மீன் வாங்கணும். ஸோ அயில மீன் நம்ம வந்து உப்பு போட்டு மஞ்சள் போட்டு இது பண்ணி வச்சாச்சு. சேர்த்துக்கிறேன். கைக்கே உள்ள விட்டுறாதீங்க. கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை லாஸ்டா தூணா சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தூவ மாட்டேன். அது என்னமோ அது எனக்கு பிடிக்க மாட்டேது. சிக்கன் குழம்பு மற்றதுலாம் துடிப்பேன், பட் இதில் வந்து இது பண்ண மாட்டேன். சரி, இது வந்து நல்லா வேகட்டும். கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? பார்த்தீங்களா? லைட்டாக வந்து நம்ம துணியை வச்சு ஆட்டி விட்டுறோம். சரியா? அப்போ நமக்கு அந்த இதெல்லாம் சேர்ந்து சரிதா. குழம்பு எப்படி இருக்கு? ஓகே, இப்போ குழம்பு அந்த மீன் வந்து ஒரு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. சரியா? ஒரு 2 நிமிஷம், மேக்ஸிமம் 2 நிமிஷம் கணக்கு எனக்கு தெரியலையே. அது எனக்கு தெரியும். அப்படி நம்ம வெந்தது வந்து தனியாகவே நமக்கு தெரியும். ஒரு கொஞ்ச நேரம் மட்டும். சரியா? இதை நம்ம மீனை போட்டோன்னே ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. அப்படி போட்டோன்னே அது வெந்தது நமக்கு தெரியும்ல. மேலே எம்பிட்டு வரும் அந்த கறியெல்லாம். அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கடுத்து வேற ஹீட்லேயே இருக்கும் இந்த மீன். அப்போ வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும், பிஞ்சு பிஞ்சு ஆயிரும். சரியா? அதனால வந்து இப்போ நான் லைட்டாக வந்து மூடி வச்சிடறேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து இங்கிட்டு வந்து கடாயை வச்சாச்சு. நான் பொரிக்க போகிறேன் மீன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பொரிச்ச மீன் ரொம்ப பிடிக்கும். அது இருந்தாலே சாப்பிடுவேன். ஸோ அதனால் ஏன்னா கீழே வந்துடுவேன். மணி வேறு 12 மணி ஆச்சு மக்களே. மதிய சாப்பாடு வேகமாகவே கொடுத்துருவேன். ஏன்னா காலையில் டிஃபன் கொடுக்குறது அவங்களுக்கு பத்துமா என்னன்னு தெரிய மாட்டேதுப்பா. சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ல. அதனால தான் கடாய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஊற்றி இது பண்ணுவோம். ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு எங்கள் வீட்டில் எப்படின்னு பார்த்தீங்களா? ஆனால் இன்றைக்கி நான் சாப்பிட்றத காட்டுறேன்னா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லேட் ஆகிரும்ல. ஸோ அதனால் வந்து நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு வந்து எப்படி வச்சோன்னு பார்த்தீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை அக்கா இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வந்து
வீடியோ போட்டுருவோம். சரியா? இது ஹீட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இதை வந்து நான் ஃபிஷ்ஷை பொரிச்சு எடுக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றுறேன். ஓகேவா? தோசை சட்டியில் போடுவோம். பட்டு இப்போ வந்து தோசை சட்டியில் நான் போடலை. ஏன்னா தோசை சட்டியில் திருப்பி திருப்பி விட்டு ஒன்று தெரியும். பெரிய மீனுனா தெரியாது மக்களை. இது சின்ன சின்ன அயில மீன் தானே. அதனால் வந்துட்டு கடாயிலே வச்சுக்கலாம். சரியா? என்ன கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்ச மாதிரி ஆயிடுது. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனோடனே பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து கொதிக்கட்டும். அப்படியே நான் வந்து காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே மக்களே, இப்போ வந்து கரெக்டாக 5 minutes ஆயிடுச்சு. பாப்பா எப்படி சரியா? பார்த்தீங்க அப்படின்னா வத்தி போதும் இவ்வளோ தண்ணி. சரியா? நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். மீன் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. லைட்டாக ஓரத்தில் கரண்டி விட்டு ஆஃப் பண்ணிடுவோம். சரியா? உண்மையாக சொல்கிறேன் மக்களே. நீங்கள் கேமரா என் பக்கத்துக்கு இருக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து ஃபிஷ் ஃப்ரை நடந்துச்சுட்டு. ஓகே, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். போதும், அவ்வளோதான். ஏன்னா அந்த ஹீட்லேயே அதுக்கடுத்து மறுபடியும் வெந்துடும். அப்புறம் குழஞ்சிடும். உண்மையாக சொல்கிறேன். நான் வச்சே வீடியோக்காக சொல்கிறேன். இல்லை, தேங்காய் சேர்க்காம இதில் தேங்காய் பால் ஊற்றினா நல்லாயிருக்கும். பட் தண்ணியான மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம வந்து நம்ம வதக்கிறப்ப நம்ம புளி சேர்ப்போம். அப்போ வந்து தண்ணி சேர்ப்போம்ல, அது வந்து புளி தண்ணியே போதும். தேங்காய் பால் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து மீன் போட்டதுக்கப்புறமும் அந்த மீனில் உள்ள தண்ணி இறங்கிடும். அப்புறம் தேங்காய் பால் தேங்காய் பாலாக தானே சேர்க்குறோம். தேங்காயோட சேர்த்தா கூட கட்டியாக இருக்கும். தேங்காய் பாலோடு சேர்க்குறப்ப வந்து தனியாகிடும், நல்லா இருக்காது. சரியா? அப்போ வந்து மீனை பத்து கறிக்கிறோம். இந்த காரம், உப்பு, புளிப்பு இப்போதே கரெக்டாக இருக்குது. அன்னைக்கு ஒரு தடவை புளி குழம்பு இந்த குடம்புளி மட்டும் போட்டு வச்சுட்டேன். புளிப்பு வந்து அப்பாவுமே சொன்னார், புளிப்பு வந்து பத்தலமா, புளிப்பு இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அப்போதே நான் டெஸ்ட் பண்ணேன். அப்போ அந்த புளிப்பு பத்தலை போல அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து இந்த புளி நம்ம நார்மல் புளி சேர்த்து கரைச்சி விட்டுறப்ப அந்த புளிப்பு மீன் வாடை அடிக்கலாம் ஒன்று சூப்பராக இருக்கும். உண்மையிலே புளிப்பு, காரம், உப்பு நான் அதுக்கிட்ட சேர்க்கவில்லை. ஏன்னா மீன் நான் சொன்னேன்ல கழுவிட்டு மேலாக லைட்டாக உப்பு போட்டு வச்சுட்டேன். சரி, அதனால் வந்து அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரியா? நல்லா இருந்தால் சொல்லுங்கள். அதெல்லாம் இல்லாட்டி வந்து கீழே வந்து அக்கா கழுவி ஊற்றிடாதீங்க. இப்படி பண்ணி இது மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லுங்கள். அதனால் கழுவி ஊற்றினாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஓகே மக்களே, சரி, நாங்கள் போய் பாப்பா அந்த மீன் வதங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? ஏன்னா சாப்பிட்ற வீடியோ போட முடியாது. பேட்டரி வேறு லோ ஆயிடுச்சு. சார்ஜ் போட வச்சுட்டு செல்லில். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக பாருங்கள். இனிமேல் கண்டினியூஸாக நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறோம். ஓகே, டன். சரி, ஓகே, பாய்.